அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான மீன ராசியில் சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள். மார்ச் மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடியதுங்க. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் வீட்டிற்கான அதிபதி. ஒருவருக்கு ஆடம்பரத்தையும் செல்வாக்கையும் சொகுசு வாழ்க்கையும் காதல் தாம்பத்தியம் குழந்தை பாக்கியம் அழகு கலை மற்றும் இன்பம் கணவன் மனைவி உறவு போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் வீட்டிற்கான அதிபதி. நீதிமான் என்று அழைக்கக்கூடியவர். செய்யும் வினைகளுக்கு ஏற்ப கர்ம பலனை அளிக்கக்கூடியவர். ஒருவருக்கு நிதானத்தையும் பொறுமையையும் தரக்கூடியவர்கள். அதே நேரத்தில் ஒருவருக்கு உழைப்பை தரக்கூடியவர் இந்த சனி பகவான். ஆக இந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கையானது வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மையை தரப்போகுது அப்படிங்கிறது இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், வைராகிய குணம் படைத்தவர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லாங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எல்லா விதத்துலேயும் எல்லா பிரச்சனையும், அதாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யப்போ அது மூலமாக நிறைய பிரச்சனைகளை தேடிட்டேங்க. அடுத்தவங்களை நம்பி ஏமாந்தது மட்டும்தான் மிச்சம். யாரும் நம்புறதுனே தெரியலைங்க. அந்த அளவுக்கு நிறைய பாதிப்புகளை அடைந்த ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான். ஸோ எல்லா விதத்துலேயும் எனக்கு ஏதாவது ஒரு காலகட்டங்களில் கண்டிப்பாக இது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். தொழில் இது வரைக்கும் நிறைய மாற்றங்கள் பண்ணணும், நிறைய முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி யோசித்து நிறைய முயற்சி எடுத்தீங்க. அது எதுவுமே உங்களுக்கு சரியான விதத்தில் அமையலை. ஸோ நீங்களாக ஒன்று ஆரம்பித்து இந்த மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த டைமில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்கள் தொழில் ரீதியாக நிறைய மாற்றத்தை கொடுக்குங்க, நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுத்துங்க. வெளியூரோ அல்லது வெளி மாநிலம் சார்ந்த சில பயணங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களை மேற்கொள்வீங்க. புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ பார்ட்னர்ஸ் ரீதியாக இதுவரை இருந்தும் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அகலுங்க. புதிய பார்ட்னர்கள் புதிய ஒப்பந்ததாரர்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. பழைய பார்ட்னர்ஸை விளக்குவீங்க, புதுசாக சில பார்ட்னர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு சில சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக சொந்தமாக ஒரு கடையை வாடகைக்கு எடுக்கிறதோ அல்லது சொந்தமாக நீங்களே ஒரு இடம் வாங்கிறதுக்கான யோகங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உருவாகும். வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையில் நிறைய குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்குது. எல்லா வேலையும் எங்கிட்டயே கொடுக்குறாங்க, ஆனால் எனக்குன்னு வரக்கூடிய அங்கீகாரம்னு கிடைக்கவே மாட்டேங்குது. எல்லா வேலையும் வாங்கிக்கிறாங்க, ஆனால் எனக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. பெரிய அளவில் சேலரி இன்க்ரிமெண்ட் கூட இல்லை. எந்த வேலையை கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக இவர் செய்வாருங்கன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த வேலையை செஞ்சு முடித்ததுக்கு உண்டான அதாவது அந்த வேலைக்கு முடித்ததுக்கான சில அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரிந்த வேலையை விட்டு வெளியே வர மாதிரி சில சூழல்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இந்த நிலைகள்லாம் எப்போ தான் மாறும்? எனக்கு புதுசாக வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமையாதுன்னா நீண்ட நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் அட்டன் பண்ண இன்டர்வியூ கூட இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கூட புதிய வாய்ப்புகள், அதாவது அரசு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழல் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உருவாகுங்க. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள், அதாவது வேலை ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ரொம்ப வருஷமாக வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்கோம், இல்லை இந்தியாவில் வேலை பார்த்துட்ருக்கோம், அந்த நாடு விட்டு நாடு மாறணும் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குன்னா கூட இந்த டைமில் அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ குழப்பங்கள் அப்படிங்கிறது முழுமையாக விலகுங்க. மற்றவங்க கிட்ட இருந்து சில சஜஷனை எடுத்துகிட்டு அதுக்குண்டானபடி சில வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வது இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். திருமணம் சார்ந்த யோகங்கள், திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கரெக்டான ஸ்டேஜில் நடக்காததுனால தான் இன்றைக்கி மற்றவங்க மத்தியில் எனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையுமே உருவாக்கியாச்சுங்க. சொந்தமாக வீடு கட்டிட்டேன், சொந்தமாக வண்டி வாங்கியாச்சு, அடுத்தது வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கியாச்சுங்க, கரெக்டான ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், கரெக்டான ஸ்டேஜில் வேலைக்கு போயிட்டுருக்கேன். அந்தந்த மேரேஜ் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு சரியான டைமில் நடக்காததுனால
இது ஒரு பெரிய குறைபாடு இருக்குது. வீட்டில் இதனால் மற்றவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. பையனுக்கோ பொண்ணுக்கோ சரியான விதத்தில் ஒரு திருமணம் பண்ணி வைக்க முடியலையே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த நிலைகள் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் மாறப்போகுது. வீட்டில் கூடிய விரைவில் ஒரு சுபகாரியம் அப்படிங்கிறது நடக்கும். திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நிறைய டைம் வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுங்க, கருக்கலைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஸோ குழந்தை அப்படிங்கிறது தங்கவே இல்லை. இதனால் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், நிறைய மெடிசன்ஸ் ட்ரை பண்ணியாச்சுங்க, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு கூட ட்ரை பண்ணிட்டோம். எங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இல்லை. இதனால் சமுதாயத்தில் எங்களுக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாமல் போகுது. எந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, எங்கேயும் தலை நிமிர்ந்து நடக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு நிறைய சோகங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு. மன உளைச்சல் வந்துடுது. அந்த நிலைகள் மாறும். கூடிய விரைவில் குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான நல்ல தகவல்கள் வந்து சேருங்க. இது வரைக்கும் நீங்கள் எடுத்த வந்த மருத்துவ முயற்சிகள் கூட ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் காரணமே இல்லாமல் இன்றைக்கி பிரிஞ்சு வாழ்கிறோம். காரணமே இல்லாமல் எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. எதுக்காக சண்டை போட்டோம்னே தெரியல. இன்றைக்கி இந்த அளவுக்கு நாங்கள் 2 பேர் பிரிந்து வாழ்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள். ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்கிறோம், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, ஒன்றா உட்காந்து சாப்பிட்டே பல நாட்கள் ஆகுது. இந்த பிரச்சனைகள் எப்போ தான் தீருங்க? எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வராதா? ஏன்னா நான் எதிர்பார்த்தபடி என்னோடய லைஃப் இல்லை, சரி இருக்கிறதையாவது சரியான விதத்தில் கொண்டு போகலான்னு முயற்சி பண்ணுறேன், அதுவும் என்னால் முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நோக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது குறையுங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து அதுக்கு ஒரு நல்ல சுமூகமான தீர்வுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது காரணமே இல்லாமல் சண்டை போடுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிறோம், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி குறை சொல்லிட்டு இருக்குங்க. இதனால் எங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜ் வரைக்கும் போகுமா அப்படிங்கிறதே எங்களுக்குள்ள ஒரு சந்தேகங்கள் வந்துருச்சு. இது கட்டாயமாக உங்களுக்கு ஒரு திருமண பந்தங்கள் அப்படிங்கிறது உருவாக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் பேசி பிரச்சனைகள் உருவாக்கியிருந்தால் அந்த பிரச்சனைகள் தீருங்க. வீட்டில் சொல்லி கட்டாயமாக இந்த வந்து திருமண ஒப்புதல்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. நானாக விருப்பப்பட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்று அமைச்சிக்கிட்டுங்க. என்னை தேடி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த லைஃப் தான் சரியான விதத்தில் இல்லை, இப்போ அமையக்கூடிய வாழ்க்கை, இப்போ அமைஞ்ச வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டான விதத்தில் கொண்டு போயிருந்தேன். எல்லாமே நல்லா தான் இருந்தது. திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியல, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லி காரணமே இல்லாமல் இன்றைக்கி செய்யாத தவறுக்கு மொத்த தண்டனை எனக்கு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் 2 பேர் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு நிலைகள் வந்துருச்சு. ஏன்னா அந்த லைஃப்குள்ளே என்ட்ரி ஆனோம், ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது கொடுத்துருச்சு. சார் என்னை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்கள, நான் வேண்டான்னு சொல்லி விலகி வந்தவங்களோ, நாங்கள் பிரிஞ்ச நபர்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக இருக்குது. உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்களும் சரி, உங்களை வேண்டான்னு விட்டு விலகி போனவங்களும் சரி, ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான சூழல் ஏற்படும். எல்லாரும் ஒன்றிணைவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகுங்க. சொந்தமாக ஒரு வீடு கட்டணுங்க, சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நமக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் பண்ணி வீடு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, ஒரு இடம் வாங்க ட்ரை பண்ணோம், வண்டி வாகனம் வாங்குவதற்கு முயற்சி பண்ணோம். எல்லாமே எங்கள் கையை மீறி போயிடுச்சுங்க. எதுவுமே கரெக்டான ஸ்டேஜில் பண்ண முடியாமல் இருக்குது. எங்களுக்குன்னு ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை எதுவுமே உருவாக்க முடியாமல் இருக்குது. இந்த நிலைகள் மாறும். ஏன்னா இந்த சுகஸ்தானத்தில் சுக்கிரனுடைய உச்ச நிலை, அதே போல் சனியுடைய கிரகங்கள் இணைவுகள், இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த பொருள் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், கட்டிடம் வாங்கணும், வண்டி வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாமே வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டங்கள், ஒரு ஆடை ஆபரணமாக இருக்கட்டும், வண்டி வாகனங்களாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் இந்த பொருட்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உருவாகும். கண்டிப்பாக சொந்தமாக ஒரு வீட்டை கட்டி முடிப்பீங்க. அதே போல் உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்குவீங்க, ஆடை ஆபரணம் வாங்குவதற்கான யோகங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்குங்க. ஆரோக்கியத்தில் இருந்த வந்த பாதிப்புகள் முழுமையாக உங்களை விட்டு விலக போகுது. என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்குண்டானபடி சில வைத்தியங்கள் பண்ணுவீங்க, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க. ஸோ ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போகுது. கல்வி ரீதியாக இதுவரை இருந்த அந்த மந்த நிலைகள் அகலும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. கல்வி சம்மந்தப்பட்ட வீண் செலவினங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையுங்க. கல்வியில் சில செலவினங்கள் இருந்தாலும் தான் விருப்பப்பட்ட துறையை தேர்வு செஞ்சு அதில் சாதிக்கக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த தொழிலில் நிறைய நஷ்டம் அடைஞ்சது, கரெக்டான விதத்தில் வேலைக்கு போக முடியாதனால வந்து சின்னதாக கடன் வாங்க ஆரம்பித்து இன்றைக்கி அந்த கடன் பெரிய அளவில் வந்து நிற்கிதுங்க. எப்படியாவது அந்த கடனை அடைக்கணும்னு சொல்லி நிறைய முயற்சி இருக்கிறேன். பேங்க் லோன் அப்ளை பண்ணுங்க. அதே நேரத்தில் உறவுகள்கிட்ட வந்து சொந்த பந்தங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட சில உதவிகள் கேட்டேன். நான் கொடுத்த இடத்துலேருந்து எனக்கு பணம் வந்து சேருமான்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த தொகைகள்லாம் கரெக்டான விதத்தில் வந்துச்சுன்னா கடன் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த நிலைகள் எப்போ வரும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த கிரகங்களுடைய இணைவுகளில் கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். பழைய கடனை முழுமையாக அடைப்பீங்க. இனிமேல் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக
ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.